நேற்றே ஆஃபீஸ் போயிருக்காரு. சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வந்துட்டாரு. ஹாய். எங்க ரெடி ஆயிருக்கு? எங்கேயும் ரெடி ஆகல. அப்புறம் எதுக்கு இவ்வளவு மேக்கப்பு? சும்மா உங்களுக்கு பிடிக்குமேனு. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மூஞ்ச கழுவு போ. ஏய் சரண்யா, சொல்லுங்கப்பா. ஒரு காபி போடு. நான் அந்த கொண்டு வரேன். என்ன காபி போடுறியா? ஆமாப்பா, அந்த போட போறேன். நான் யாரோ 2 பேர் வந்துட்டு போயிருக்காங்க போல. ஆமாப்பா, அம்மாவும் பெரியம்மா வந்திருந்தாங்க. ஏன் வந்தோடனே சொல்லல? இல்ல, சொல்லலாம் தான் இருந்தேன். நீங்க வந்தோடனே காஃபி கேட்டீங்களா, சரி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் பேசலாம்னு பார்த்தேன். பால் அந்த அளவுக்கு வீட்டுல வாங்கி வைக்கலையே. இல்ல, நான் பால் கொடுக்கல. உள்ள ஃப்ரிட்ஜ்ல பவுண்டா இருந்துச்சுல, அதான் ஊத்தி கொடுத்தேன். பவுண்டாவா கொடுத்த? ஆமா. குறைஞ்சிருக்கு. சரி, நீ வந்தோடனே சொல்லியிருந்திருக்கலாம். சரி, காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஏங்க காஃபி? வந்து அங்கே வச்சிரு. ஏன் ஃபோன்ல என்ன பண்றீங்க? அதான் பெரியம்மா வந்துட்டு போனாங்கன்னு சொன்னேன்ல, பெரியம்மா ஃபோன் நம்பர் தான் எடுத்துக்கிறீங்க. அவங்ககிட்ட பேசி என்ன பண்ண போறீங்க? சும்மா ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு தான். என்ன எதுவும் சந்தேகப்படுறீங்களா? அப்படிலாம் இல்லையே. நீங்க பிஹேவ் பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு. என்ன ஏதோ சந்தேகப்பட்டு கேட்குற மாதிரியே எல்லா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லப்பா, வெளியில இருக்கோம், தனியா இருக்கோம், கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. யார்கிட்ட இருந்து? எல்லார்ட்ட இருந்தும் கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. நம்பி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க என்ன? இப்போ நீ பேசுறதா எனக்கு பிடிக்கல, அதுக்கு என்ன செய்ய சொல்ற? என்ன எரிச்சலா இருக்கு? அப்படிதான் கேட்கணும். நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏதோ டிஃப்ரெண்டா நடந்துகிட்டு இருக்கீங்க. ஏன்னு எனக்கு புரியல. அப்பா, நாங்க கேள்வி கேட்க தான் செய்வேன். பதில் சொல்ல முடியுமா? இரு. முடியாதுன்னா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இரு. அப்படிலாம் இருக்க மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க எங்க அம்மாவும் பெரியம்மாவும் வந்தாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னைய வந்து கூப்பிட்டுக்கோங்க, சரியா? பரவாயில்ல, கிளம்பு. இதுக்கெல்லாம் பயந்தாள் கிடையாது நாங்க. ஹலோமா. சொல்றா மைனி. இப்போ என்னம்மா சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டா, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படித்தான் சொல்லுவா. நீ விட்டுறாத, இதே இதுலயே போ. அப்படிதான் அவளை கைக்குள்ள வச்சுக்க முடியும். என்னம்மா, எதுவும் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா நம்ம என்னதான் செய்யறது? எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா. கேள்வி கேட்டா வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்றா. சண்டை போட்டா நீ தூக்கி போட்டு மிதி, 2 அடி அடி. யார் கேட்க போறா? அவளுக்கெல்லாம் அப்படித்தான் பண்ணுவாளுங்க. நீ இப்படியே விட்டேன்னா அவளெல்லாம் கைக்குள்ள வைக்க முடியாது. இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றாள், என்ன பண்ணலாம்? போனா போறா ஆத்தா வீட்டுக்கு. சரி சரிம்மா, நான் அப்போ போட்டு நான் பாத்துக்கிறேன். ஏன் மவனே, உன் வாய் சொனங்கி போச்சு. நல்லா சாப்பிட்டு தாங்கும். சாப்பிட்டேன். சரி, அவளை நினைச்சு நீ எதுவும் வருத்தப்பட்டு தெரியாத. நீ நல்லா சாப்பிடு. சரிம்மா, ஓகேம்மா. சரி. என்னடா இது? எங்க அம்மாட்ட கேட்டா நல்லது சொல்லுன்னு பார்த்தா இதுவும் இப்படி சொல்லுது. என்ன செய்யலாம்? ஏதோ தப்பு பண்றோம்னு தெரியுது. இவங்க ஓகே, சரியா தான் சொல்றாங்க. சரி, ஃப்ரெண்டுகிட்ட இருக்கு, ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம். அப்பல வழக்கம் போல சண்டை தான். அப்பல சண்டை போட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டான். அப்பல என்ன சொல்ற? குழந்தைய பத்துட்டு எல்லாம் சரியா இருந்துறியா? நீங்க யார்? நீங்க எல்லாம் அனுபவிச்சீங்க, 2 குழந்தை வச்சிருக்கீங்க சொல்றீங்க. சரி, பரவாயில்ல, நீங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். என்ன டக்குன்னு குழந்தை பெற்றுக்கிற சொல்றேன்? குழந்தைய பெற்றா கண்ட்ரோல்ல இருப்பாங்களா? என் கண்ட்ரோல்ல இருப்பாங்கன்னு சொல்றேன். என்ன பண்ணலாம்? சரி, இவள்கிட்டயே கூப்பிட்டு பேசுவோம் திருப்பி. இவரை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும். என்ன ஒன்று, கீழே ஃபுல்லாக தேடி பார்த்தேன், இல்லை மேலே வந்து நிற்கிறேன். என்ன? நான் தான் சொல்லிட்டு தானே வந்தேன் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு. அதெல்லாம் நாளைக்கு காலையில் போ. இன்னைக்கு ஒரு நாள் நைட் இருந்துட்டு போ. எதுக்கு? நான் இப்பே கிளம்பிக்கிறேன்.
ஒரு நாள் நைட் இருந்துட்டு போன்னு சொல்கிறேன்ல, ஏன்? காரணமாக தான் சொல்கிறேன். என்ன காரணம்? எனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ எங்கன்னாலும் போ. ஓ, குழந்தைய பெத்து கொடுத்துட்டா நான் போலாமா? குழந்தைய பெற்றுட்டாலே என் கண்ட்ரோலில் வந்துடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் சொன்னா? உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் யார் கொடுக்குறா? அதெல்லாம் அனுபவம் இருக்கும். இங்கே சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். குழந்தைய பெத்து கொடுத்துட்டா உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவோமா? எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? காலையிலேருந்து வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. என் ஃப்ரெண்டு தான் சொன்னேன், குழந்தைய பெற்றுட்டா நம்ம கண்ட்ரோலில் வந்துடுவாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் அனுபவம் உள்ளவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அந்த காலையிலேருந்து ஒரு மாதிரி சந்தேகப்பட்டுட்டே நடந்துட்டு இருக்கீங்களா? அது யாரோட ஐடியா? அதெல்லாம் பெரியவங்க வார்த்தை. அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். பொண்டாட்டி என்ன செய்யறான்னு A to Z எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நான் ஒரு நல்ல ஆம்பளை கிழகு. தெரியுமா இல்லையா? ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரியா? இது கைக்குள்ள வைக்கிறது அப்படின்றது வந்து அரட்டி மிரட்டி அப்படி வைக்கிறதுலாம் கைக்குள்ள வைக்கிறது அர்த்தம் இல்லை. உங்க அன்பால கைக்குள்ள வச்சுக்கலாம், உங்க காதலால கைக்குள்ள வச்சுக்கலாம். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. பெரியவங்க அது சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு சொல்றத எல்லாத்தையுமே நீங்க இம்ப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல நீங்க எடுக்கிற மார்க் 0. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் நினைச்சேன், என்னடா காலையில இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமாவே நடந்துட்டு இருக்காரு, காலைல போனப்போ நல்லா இருந்தது, மனுஷன் வரும்போ ஒரு மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன். எவனோ மண்டையை கழுவுனான்னு நினைச்சேன். கூட இருக்கவங்களே மண்டையை கழுவுனாங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எனக்கு அப்போ தான் லைட்டாக தோணுச்சு. இப்போ நீ சொன்னல, ஏதோ லைட்டாக இடிக்குது. நீ சொன்ன அளவுக்கு இன்னும் எனக்கு யாருன்னு சொல்லலை. இன்னும் நிறைய சொல்கிறேன். கால் வலிக்குது, உட்காந்து பேசுவோமா? நிறைய பேசணும். ஹாய் மக்களே. இப்படிதாங்க இவங்கள மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் கேட்டுட்டு அவங்க வாழ்க்கை அவங்களே வீணாக்கிக்கிறாங்க. ஆமாங்க. சந்தேகன்ற ஒரு வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த சந்தோஷன்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அது சரியா தப்பான்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே அனலைஸ் பண்ணுங்கள். அதில் சரியான விஷயங்களை செய்யுங்க. ஆமாம். ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்கள தயவு செய்து கையில் பிடிச்சி இருக்காதீங்க. ஏன்னா கையில் பிடிச்சி இருந்தீங்கன்னா கயிறு அறுத்து போயிடும். ஐயோ வளர்த்துட்டேனே. எப்படியே சொல்லிடுவா? அப்படியே சொல்லு. உங்களுக்கு ஒருத்தவங்களும் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்கள போட்டு இருக்காதீங்க. இருக்குனீங்கன்னா டைட் ஆயிடும்னு சொல்லி அத்து விட்டு போயிடுவாங்க. அதே இந்த மாதிரி ஃப்ரீயாக பறக்க விட்டிங்கன்னா பக்கத்துலேயே இருப்பாங்க இவங்கள மாதிரி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. ஸ்டே டியூன். பை.